நம்ம அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை தான் சாரி அப்படிங்கிற வார்த்தை. எதை செஞ்சாலும் ஐயோ ஐம் சாரி அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுவோம். ஆனால் அது மற்றவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணும், இல்லாட்டி அவங்களுடைய நிலையை கொஞ்சம் மாற்றும். எந்த நேரம் இப்படி சாரி சொல்லிக்கிட்டு இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லி சில வேளை பொஸ்கோட யோசிக்கலாம். சில மன்னிக்க முடியாத குற்றங்களும் இருக்குது, ரைட்? அதே மாதிரி மன்னிக்க முடிஞ்ச குற்றங்களும் இருக்குது. அப்போ என்ன ஒரு சாரி கூட கேட்கலையே அப்படின்னு சொல்லி போவாங்க. சில வேளை ஈகோனால ஒரு சிலர் சாரி கேட்கவே மாட்டாங்க. நான் ஏன் சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு பிறகு நான் உங்களுக்கு 5 வார்த்தைகள் இல்லாட்டி 5 விதமாக இந்த சாரியை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லித்தரேன். அப்போ இந்த ஈகோ வந்து இருக்காது உங்ககிட்டையும், கேட்குறவங்கள்ட்டையும். அழகாக இதை சொரியா ஏற்றுக்காம இதை அவங்க புரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். இதுதாங்க இந்த 5 வார்த்தையும். வாவ், சூப்பராக நீங்கள் இதை பிடிச்சிக்கிட்டீங்க, ரைட்? நல்ல முறையாக அதை நான் பிச் பண்ணுறேன், டோன்ட் வரி, அதை நான் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். நீங்கள் எனக்கு இதை ஹைலைட் பண்ணி காட்டினால ரொம்ப தேங்க்ஸ். இதை நான் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், அப்படி இல்லாட்டி மாற்றிடுறேன். வேறு ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்த்து எனக்கு அதை சொல்லிடுறீங்களா? ரொம்ப தேங்க்ஸ்க்கு நீங்கள் செஞ்ச வேலை. இல்லாட்டி இது அப்படியே மிஸ்டேக்ஸோடு நான் கொடுத்துருப்பேன், இல்லாட்டி மிஸ்டேக்ஸாகவே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓ மை காட், நான் இதை மிஸ் பண்ணிட்டேன், நல்ல வேலை நீங்கள் எனக்கு இதை எடுத்து சொன்னீங்க, தேங்க்ஸ், நீங்கள் இதை ஃப்ளாக் பண்ணதுக்காக, நான் இதை அப்டேட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லலாம். இந்த மாதிரி 5 விதத்தில் இந்த சாரியை நீங்கள் சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கும் ஒரு ஈகோ டைப் ஒன்று இருக்காது, அவங்களும் ரொம்ப இலகுவாக புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சரளமாக வேலை செய்கிற ஒரு என்வாயர்மெண்ட் ஒன்று வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச இன்னும் நல்ல வார்த்தைகள் ஏதாவது இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட்டில் போடுங்க. பாய் பாய்.